ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தலைக்கறி வெட்டுறது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பட்டனை டச் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கிறங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக யாரெல்லாம் வர்றீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். நான் ஆட்டு தலையை சுட்டு நம்ம எல்லா ஏற்பாடும் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வெயிலில் கொண்டே வச்சுட்டு நான் அடுப்பெல்லாம் பற்ற வச்சுட்டு அந்த ஆட்டு தலைக்குள்ள ஒரு குச்சி ஒன்று எடுத்து விட்டா பொல்லையே போலங்க. அதில் எப்படி தான் செய்கிறாங்களோ தெரியலேன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப வெயிலில் கடந்து நானும் படாத பாடுபட்டேங்க. வாயே பொழத்து அதுக்குள்ளே வைக்க முடியல குச்சி. அப்போ முடியல. வெயிலை பாருங்க, இங்கே அடிக்கிற கொளுத்துதுமா. இதெல்லாம் அனல் வேற. இந்த விறகுல நமக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆளும் இல்லை. நம்மளே கலந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், இந்த குட்டியெல்லாம் பாருங்களேன். ஆட்டு குட்டி, சின்ன சின்ன குட்டி மயங்கி கிடக்கு வெயிலில். எல்லாம் பாவமாக இருக்குது நமக்கு. அப்பா, இது எப்போ சுட போகிறேன் நான்? சுடணும்னா இந்த வெயிலெல்லாம் முடியாது. சாயங்காலமாக பார்த்துக்கலாம். அதை நம்ம வாய்க்குள்ள குச்சை விட்டு அப்புறமே நம்ம சுடணுமாமே. வாயை பொழந்து குச்சை விட்டு பார்க்குறேன். என்னாலும் குத்த முடியல, சுட முடியலங்க. அது என்ன ஓலை வச்சோம்னா சடசடன்னு எரிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் சூடாச்சு. பொசுக்கி தீய வச்சு அதில் பொசுக்கி அப்படியே சுரண்டி எடுக்கணும். இந்த வெயில் உட்காந்துன்னு நம்மளால் பண்ண முடியாது. எல்லாம் சாயங்காலம் பார்த்துக்கலாம்ப்பா. இல்லை யாராவது ஆம்பளையால் வர சொல்லி எல்லாம் செய்ய சொல்லணும். நமக்கு முடியாது. ஓகே, பாய். நான் இப்போ பொசுக்கையில் பாதி வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகலைங்க. பசங்க அப்போ தாங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்க, கேட்டை திறந்துங்க. ஐயோ, அப்போ தான் நான் சொன்னது பையன். எங்கள் வீட்டில் ஒரு பையன் வருவான். அந்த பையன்கிட்ட சொன்னேன் நான், சாயங்காலம் வந்தீங்கன்னா இந்த ஆட்டு தலைமுறை சுட்டு கொடுறா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா இந்த பையன் கறிக்கடையில் வேலை பார்த்த பையங்கிறதுனால வெட்டி கொடுக்க சொன்னான். அந்த சுட்டு கொஞ்சம் வெட்டி கொடுறா அப்படின்னு சொன்னான். பாவம் எனக்காக மெனக்கெட்டு இருந்து அதை ஃபுல்லாகவே சுட்டு என்னை சுடுதண்ணி வைக்க சொன்னானுங்க. சுடுதண்ணி வச்சு கொடுத்து இந்த பசங்களுக்கு பாவம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எனக்காக மெனக்கெட்டு இருந்து இந்த தலையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு முடி கூட இல்லாமல் அளவுக்கு எடுத்து சுட்டுட்டு நெருப்பு பற்ற வச்சு இந்த மாதிரி யாரும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்கங்க. இந்த பசங்கள்லாம் இந்த பையன் இன்னொரு பையனை சேர்ந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க. அந்த இவன் காப்பு கட்டியிருக்கான். அதனால் கவுச்சி சாப்பிடக்கூடாது, இல்லைன்னா சமைச்சு கொடுத்துருவேன். தலைக்கறியை காப்பு கட்டியிருக்கனால சமைச்சு சாப்பிடக்கூடாது. அதனால எனக்காக இதெல்லாம் செஞ்சு கொடுத்தானுங்க. பாவம்ப்பா. அவங்க டீ மட்டும் நான் போட்டு கொடுத்தேங்க. டீ கேட்டாருங்க 2 பேரும். டீ மட்டும் மத்தியானம் 2 மணி ஆயிடுச்சுங்க. மத்தியானத்துக்கு டீ மட்டும் போட்டு கொடுத்தேன். என்னால் முடிஞ்சது. டீ கேட்டாருங்க. அப்புறம் என்ன சாப்பாடில் என்ன கொடுக்க முடியுமா? காப்பு கட்டியிருக்கானுங்களேங்க, அதனால் கொடுக்க முடியல. அப்புறம் திரும்ப இங்கே பாருங்கள், இது நான் வச்சது. இங்கே நான் கொளுத்துனது ஃபஸ்ட்டு. பசங்களாம் வரத்துக்கு முன்னாடி ஓலையை வச்சுவிட்டு அதில் தலையை தூக்கி போட்டுட்டு ஓடியான்ட்டேன். ஏன்னா குச்சியை இது பண்ண முடியல. அதெல்லாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது போல் இருக்குங்க. அதுக்குள்ளே வாய்க்குள்ள குச்சை கொடுத்து அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்போது எனக்கு கையெல்லாம் அனல் அடிச்சிருச்சுங்க. வெயில் வேறங்க பாருங்கள், வெயில் எப்படி அடிக்குதுன்னு. நான் என்ன பண்ணேன், அது ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிருச்சுங்க. தூக்கியாந்து நான் இதுக்குள்ளே போட்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டாங்க. எனக்கெலாம் முடியலைங்க. அப்பா மயக்கம் வந்துச்சு. நேற்று இப்படி தாங்க வெயிலே திரிஞ்சு எனக்கு முடியாமல் வந்துருச்சுங்க. தலைவலிங்க நேற்று ஃபுல்லாங்க. அப்புறம் இந்த பசங்க தாங்க நாங்கள் பண்ணித்தரோங்க்கான்னு சொன்னோன்னே, ஐயோ அப்பா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் பற்ற வச்சு அவங்க பக்கத்தில் நின்றேங்க. நானும் வீடியோ எடுத்தேங்க. எல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக சூப்பராக வெட்டி எல்லாம் பண்ணி கொடுத்தானுங்க பசங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தான் இந்த பசங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு யாருமே செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நல்ல பசங்கங்க, உண்மையில சொல்கிறேங்க. முடி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாங்க தலைக்கறி செய்யணும், சாப்பிட்றதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக வேணால் இருக்கும். அதுக்குள்ளே இருக்க மூளையை சாப்பிட்றதும் நல்லா இருக்கும். ஆனால் இதை க்ளீன்
செம்பரி ஆடு இல்லைங்க, அதாங்க. இந்த வீடியோவை பார்த்து அனைவரும் கற்றுக்குறங்க. ஆட்டு தலையை எப்படி வெட்டுவது பார்த்து கற்றுக்குறங்க. இந்த பையனும் வந்து தெரிஞ்ச பையன் கிடையாது, இந்த மாதிரி கடையில் போய் வேலை பார்த்து கற்றுக்கிட்ட பையன்தான். ஆனால் ஆம்பளைங்களுக்கு தாங்க இதெல்லாம் கற்றுக்கணுங்க. பொம்பளைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. சும்மா வீட்டு வேலை பார்க்கறதுக்கு தான் சரி அவங்களுக்கெல்லாம். எனக்கெல்லாம் மூச்செல்லாம் வாங்கிருச்சு இதெல்லாம் செய்கிறதுக்கு. என்னாலெல்லாம் செய்யவே முடியல. அப்போ அந்த வெயிலில் கடந்து எனக்கு மயக்கம் வந்துருச்சுங்க. நேற்று ஃபுல்லாக அப்படி தான் வெயிலில் கடந்துட்டு வந்து தலைவலி வந்து நைட்டெல்லாம் தூங்காமல் மாத்திரையெல்லாம் போட்டு உருண்டுக்கிட்டு கிடந்தேங்க நான். அது மாதிரி இன்றைக்கி நான் வெயிலில் தான் கிடந்தேன். என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. நைட்டுக்கு தான் தெரியும் தலைவலிக்கிறது. தூங்க போகையிலும் தெரியும். அதில் வேறு இந்த வெயில் வேறு கொளுத்துதுங்க. என்னங்க வெயில்! இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் கொஞ்சம் மழை வரணுங்க. அப்போ தாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்குதுங்க. ஆடு மாடு இப்படி எல்லாம் செடியெல்லாம் கருகி போச்சு என்ட்டு வெயிலுக்கு. வந்து தலைக்கறியை வெட்டி க்ளீன் பண்ணி எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். நாளைக்கு சனிக்கிழமை வந்து இந்த தலைக்கறி குழம்பு வச்சுருவேங்க. குழம்பு வச்சுட்டு இந்த பசங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்ருவேன். கொடுத்து விட்டுட்டு அவங்க சாப்பிடுவானுங்க. இந்த பையன் சாப்பிட மாட்டான், ஏன்னா காப்பு கட்டியிருக்கான். அந்த பையனும் வீட்டு திருவிழா, அவங்க ஊர் திருவிழா, இந்த ஊர் திருவிழா அவங்களுக்கு. அதனால் வந்து காப்பு கட்டியிருக்கான் பையன். வந்து காப்பு கட்டியிருந்தால் பொசுக்கக்கூடாதுக்கா அப்படின்னு சொன்னான். அதான் பொசுக்கிட்டானுங்க. ஆனால் சுடுதண்ணிக்குள்ள ஃபஸ்ட்டு போட்டுட்டு தான் பொசுக்கினானுங்க. அந்தளவுக்கு உடனே ஒன்றும் பொசுக்கலை. நாங்களாம் காப்பு கட்டியிருந்தால் இந்த மாதிரிலாம் பொசுக்க மாட்டோக்கா. நாங்கள் இல்லைன்னா இது ஆட்டுத்தலை பொசுக்கிறது இந்த பக்கத்துக்கு பார்த்திங்கன்னா வீடு வீடாக கறி ஆட்டுத்தலை தாக்கா இருக்குங்க. நாங்களாம் பொசுக்குவோங்க. அப்படி பொசுக்கிறதுக்கு இருப்போங்க நானுங்க. ஆமாப்பா, இந்த வாட்டி காப்பு கட்டியிருக்கு அப்படின்னு சொன்னேன் நானும். அதனால தான் நீங்களாம் வந்து அதெல்லாம் வாங்கலை, நீங்கள் இல்லைன்னா வாங்கியிருப்பீங்க நேரம் அப்படின்னு. மூளையை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக எடுத்துட்டான். கொஞ்சம் கூட கலங்கலங்க மூளை சூப்பராக எடுத்து வச்சுருந்தான் அந்த பையன். மிக்க நன்றி தான் சொல்லிக்கிறணும். வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு நமக்கெல்லாம் யாரும் கிடையாதுங்க. இந்த பையன் செஞ்சு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி தான் சொல்லணுங்க. இங்கே ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நானும் போகிறேன், எனக்கு வேலை இருக்குங்க. நான் மத்தியானம் வந்து 3 மணி ஆச்சு, சாப்பிடவே இல்லை. ஓகே, பாய்.